அம்மா போகி பண்டிகை காப்பு கட்டணும். ஆமா. தை பொங்கலுக்கு பொங்கல் வச்சோம். மாட்டு பொங்கலுக்கு தாத்தா பாட்டிக்கு சமைக்கட்டும். அம்மா கருநாளுக்கு என்ன ஸ்பெஷல்? கரிநாளுக்கு கரிதா ஸ்பெஷல். வா ரெடி பண்ணலாம். ஜாலி 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 ஜாலி. ஆரம்பிக்கலாமா? நம்மள ஒரு சில பேருக்கு எனி டைம் ஃபேவரட்டா இருக்கிற பரோட்டா தான் நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம். அது கூடவே ஒரு கப் மைதா மாவு, கொஞ்சமா உப்பு, அரை கப் தண்ணி, இது எல்லாமே ஒண்ணு சேர நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சிடணும். இது அப்படியே 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சி வச்சிடணும். இப்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்க எந்த அளவுல இந்த மாவை நல்லா விசிறீங்களோ அப்பதான் உங்களோட பரோட்டா ரொம்பவே சாஃப்டா டேஸ்டாவும் வரும். நானும் எல்லாத்தையுமே நல்லா விசிறி நல்லா பீடா பிடிச்சி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம கையால தான் கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தோசைக்கல்ல நம்ம நல்லா சூடுபடுத்தி ஒவ்வொரு பரோட்டாவையும் நல்லா வேக வச்சு நீட்டா எடுத்துக்கணும். நம்ம எல்லா பரோட்டாவையும் ஒன்னா சேர்த்து வச்சு நல்லா தட்டுன்னு தட்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான பரோட்டா ரெடி. நெக்ஸ்ட் எனக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆனது சிக்கன் கொத்து பரோட்டா. அதுதான் நம்ம இப்ப போட போறோம். நீங்க இது செய்யணும்னா இரும்பு தோசை கல்லுல ட்ரை பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா வரும். சிக்கன் கொத்து பரோட்டாக்கு ரொம்ப முக்கியமானது சிக்கனும் கறி குழம்பும் தான். நம்ம இதுல நிறைய ஊத்தி நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சிக்கன் கிரேவி தான் சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். நான் கொத்து பரோட்டா செஞ்சது பாப்பாவுக்கு தெரியாது. பாப்பாவுக்கு சர்ப்ரைஸா எடுத்துட்டு போய் கொடுத்த உடனே பாப்பா பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாங்க. உண்மையாலும் சிக்கன் கொத்து பரோட்டா செம்ம டேஸ்டா இருந்தது. நெக்ஸ்ட் நான் ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருந்தது பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும். இதோட காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பரோட்டால இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பாய்.